ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற பரிசுத்தமுள்ள நாமத்தில் வாழ்த்துக்கள். யாவருக்கும் இயேசு பிறப்பின் நல் வாழ்த்தை தெரிந்து கொள்கிறேன். முழு உலகத்திலும் இந்த நாளில் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை குறித்து சிந்தித்து தியானித்து ஆராதிக்கும் போது இந்த வார்த்தையை நான் சொல்லுகிறதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வார்த்தை உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்பதிலே சந்தேகமில்லை. ஆண்டவர் நல்லவர், கர்த்தர்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் நன்றி சொல்லுங்கள். நம்மை விட பலசாலிகளும் நம்மை விட அறிவில் சிறந்தவர்களும் சிறுவயது உள்ளவர்களும் பணக்காரர்களும் இந்த உலகத்தை விட்டு போயிருக்கும் போது கிருபையாய் ஆண்டவர் தானமாய் ஒரு வருஷத்தை தந்து 2022 இந்த வருஷத்தை காண செய்த கர்த்தர் 2023 இந்த நாளை காண செய்தாரே, அதற்கு ஆண்டவர் நன்றி சொல்லுங்கள். இயேசு எதற்கு உலகத்தில் வந்தார்? இன்னைக்கு நிறைய பிரசங்கள் கேட்கக்கூடும். என் மனதிலே கர்த்தர் பாரப்படுத்தின ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். புதிய ஏற்பாட்டில் 27 புஸ்தகம். அந்த புதிய ஏற்பாட்டில் திறவுகோல் வசனம், அதாவது ஒரு பெரிய வீடு, 3 பெட்ரூம் இருக்குது, ஒரு ஹால் இருக்குது, கிச்சன் இருக்குது, டைனிங் ஹால் இருக்குது, நிறைய வசதிகள் இருக்கு. மொத்தத்தில் அந்த வீட்டுக்குள்ள போறதுக்கு ஒரு டோர், மெயின் டோர், ஒரு சாவி வச்சிருப்பாங்க. அதுபோல முழு புதிய ஏற்பாட்டுக்கும் திறவுகோல் வசனம் யோவான் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். ஜான் சாப்டர் 3 verse 16. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை, அதாவது இயேசுவை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவன் அடையும்படி அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். 2 காரியத்தை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். இயேசு பிறந்ததனுடைய 2 காரியம். ஒன்று, அல்லேலூயா, கெட்டு போகாமல் அப்படின்னா இந்த உலகத்தில் அழிந்து நாசமா போகாம, அல்லது முடிவிலே நரகத்திற்கு போகாமல், கெட்டு போகாமல் நித்திய ஜீவன் அடையும்படி. நித்திய ஜீவன் என்றால் பரலோக ராஜ்யம். பைபிள்ல 8100 வாக்குத்தத்தங்கள் உண்டு. ஆனால் வேதம் சொல்கிறது, கர்த்தர் சொல்கிறார், நித்திய ஜீவன் அழிப்பேன் என்பதே அவர் நமக்கு தந்த வாக்குத்தத்தம். வாக்குத்தத்தங்களில் தலை சிறந்த வாக்குத்தத்தமாய் நான் விசுவாசிக்கிறேன், நம்புகிறேன், கருதுகிறேன். ஹல்லேலூயா. ஏதோ இந்த உலகத்தோடு முடிந்து போகிறதல்ல. பெரியவங்க சொல்லுவாங்கல்ல, பழைய காலத்துல சொல்லியிருக்காங்க, வெந்த திங்கணும், விதி முடிஞ்சவனை சாகணும், செத்தவனை தெக்கிய உடைக்கியோ அல்ல. நமக்கு ஒரு நித்திய ஜீவன் உண்டு, ஒரு பரலோக ராஜ்யம் உண்டு. இயேசு சொல்லும் போது, வேதம் சொல்லும் போது இவ்விதமாய் நமக்கு சொல்லுகிறது. கர்த்தர் சொல்லுகிறார், முதலாவது இவருடைய ராஜ்யத்தினுடைய நீதியை தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் நான் உங்களுக்கு கூடுதலாய் தருவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். அப்ப இயேசு எதற்கு வந்தார்? ஒரு மதத்தை ஸ்தாபிக்கவா? இல்லை. தனக்கு ஒரு பெரிய கூட்டத்தை சேர்க்கவா? இல்லை. இயேசு பிறந்தது சீசனுக்காக வரல, ரீசனுக்காக வந்தார். 2 வார்த்தை ஆங்கிலத்தில், ஒன்று சீசன், இன்னொரு ரீசன். நமக்கு இன்னைக்கு என்ன வாய்ப்பு போச்சு? சீசன். சாப்பிட்றதுக்கு ஒரு சீசன், ட்ரெஸ்ஸருக்கு ஒரு சீசன். சந்தோஷப்படுகிறது தவறு அல்ல. ஏதோ நாம் கொண்டாடுகிறதற்கு சீசனுக்காக இயேசு வரவில்லை, ரீசனுக்காக வந்தார். எதற்காக வந்தார்? நித்திய ஜீவனை அழிப்பேன் என்பதே அவர் நமக்கு தந்த வாக்குத்தத்தம். ஹல்லேலூயா. கெட்டு போகாமல் நித்திய ஜீவன் அடையும்படி அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ஹல்லேலூயா. அதை நினைவு கூறுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2000 வருஷத்துக்கு முன்பதாக, 2024 வருஷத்துக்கும் 23 வருஷத்துக்கு முன்பதாக இயேசு வந்த பிரதானமான நோக்கம் அதுதான். ஒன்று, மனுக்குலம் கெட்டு போகக்கூடாது. அக்கிரமத்திலும், பாவத்திலும், சாபத்திலும், அநியாயத்திலும், விசாரத்திலும், வேசித்தனத்திலும், விக்கிரக வழிபாடுகளிலும், தவறான பழக்க வழக்கங்களே மனிதர்கள் கெட்டு போய் கொண்டிருக்கிறார்களே. கெட்டு போகாமல், முடிவிலே நரகத்தில் போய் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை, பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்க இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தார். ஹல்லேலூயா. எனக்கு திருமணம் பண்ணி வைத்த ஒரு மூத்த பரிசுத்தவான் தன்னுடைய செய்தியில் இந்த காரியத்தை பதிவு செய்தார். அவர் கேரளாவை சார்ந்த ஒரு பரிசுத்தவான், நான் நேசிக்கிற ஒரு அன்பான தேவ மனிதர். கேரளாவிலே குறுநில மன்னர்கள் வாழ்ந்த போது மன்னருக்கு ஒரு நல்ல மகள், வாலிப மகள். அவள் தன்னுடைய தாதி பெண்ணோடு ஒரு நாள் அந்த கடல்ல போய் கலக்கிற காயல்னு சொல்லுவாங்கல்ல, அதுல குளிப்பதற்காக அவள் போனாள். சமீபத்தில் உங்களுக்கு தெரியும், திருநெல்வேலியிலே பயங்கரமான வெள்ளம், 10 பேர் மரித்து போனார்கள், வீடுகள் இடிந்தது. அன்றைக்கு நான் திருநெல்வேலியிலே ஒரு ஊழியத்தை முடித்து நானும் கூட அந்த வெள்ளத்தில் மாட்டிக்கொண்டேன். ஒருவரை காப்பாற்ற போகும்போது என்னுடைய காரும் ஃபுல்லா நனைந்து, காருக்குள்ளெல்லாம் தண்ணி வந்தது. கிருபையாய் கர்த்தர் வெளியே கொண்டு வந்தார். எங்க இருந்து தண்ணி வந்ததுன்னே தெரியல. நான் யோசித்து பார்த்தேன். அடுத்த நாள் பேப்பர்ல, நியூஸ்ல பார்க்கும்போது எந்த இடத்துல நின்று கொண்டிருந்தோம் அந்த இடம் முற்றிலுமாய் மூழ்கப்பட்டிருந்தது. கிருபையாய் இரவு ஒரு 12 மணிக்கெல்லாம் கர்த்தரை வெளியே கொண்டு வந்தார். கர்த்தர் நல்லவர். God is good. ஆண்டவர் நல்லவர். இது போல காட்டுல பயங்கரமான மழை பெய்து வெள்ளம் வந்தது. தாதி பெண்களோடு, உதவி பெண்களோடு குளித்துக் கொண்டிருந்த போது ராஜகுமாரத்தி
அடித்து கொண்டு போகப்பட்டால் அவளுக்கு கொஞ்சம் தான் நீச்சல் தெரியும், ரொம்ப தெரியாது. நிறைய பேர் கரையில் வந்துட்டாங்க. அரண்மனைக்கு அந்த செய்தி போனது. கேரளா கொட்டாரம் என்று சொல்வார்கள், கொட்டாரத்தில் அந்த செய்தி வந்தது. அநேகர் அதிர்ந்து போனார்கள். ராஜாவுக்கு ஒரே மகள். இன்றைக்கும் ஒரு 5வது 6வது தலைமுறையாக கேரளாவில் இருக்கிறதாக அந்த பரிசுத்தவான் தன்னுடைய செய்தியில குறிப்பிட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நடந்த சம்பவத்தை கவனிங்கள். இவள் கொஞ்சம் நீச்சல் தெரியும், ரொம்ப தெரியாது. தத்தை தடுமாறி அவள் போய் கொண்டிருந்த போது அந்த காயில மீன் பிடிக்கிற ஒரு வாலிபன், கேரளாவில் பார்த்தா தெரியும், கம்பூச்சி, நீளமான கம்பூச்சி இருப்பாங்க, ஊனி ஊனி போவாங்க. அவன் ஒரு ஏழை விதவையனுடைய மகன், அவனுக்கு தகப்பன் இல்லை. அந்த காயில மீன் பிடித்து தன்னுடைய வாழ்க்கையை ஓட்டுகிறவன். திடீர்னு பார்க்கிறான், ஒரு வாலிப பிள்ளை உயிருக்காக போராடி கொண்டிருக்கிறாள். இவன் அந்த போட்டை கிட்ட கொண்டு போய் முடிய பிடிச்சு தூக்கினான். நல்ல கான்சியஸா இருந்தாள். அவன் சொன்ன, தூக்காத தூக்காத தூக்காத. ஒருவேளை அவன் நினைத்தான், இவள் தற்கொலை பண்ணத்தான் இப்படி செய்தாளா என்று எண்ணினான். ஆனால் அப்படி இல்லை. அவன் சொன்னான், அவன் யோசிச்சாங்க, இப்படி விட்டுலாமான்னு யோசிக்கும் போது என்னை காப்பாத்து. அவன் கோபம் வந்துச்சு. தூக்காதங்கிற காப்பாத்துங்கிற அவன் சொன்னான். அவள் சொன்னாள், நான் ஒரு வாலிப பிள்ளை, எனக்கு சரியா நீச்சல் தெரியாது, நான் முயற்சி பண்ணி கொண்டு என் வஸ்திரத்தை இழந்து விட்டேன், நிர்வாணமா இருக்கிறேன், என்னை அவமானப்படுத்தாது, என்னை காப்பாற்று. அவன் உள்வஸ்திரம் அணிந்து தன்னுடைய அந்த சாரம், வேஷ்டி போன்ற சாரத்தை அவன் சுத்தி அவன் வைத்திருந்தான். கண்ட்ரோல் பண்ணி அதை எடுத்து கொடுத்தான். அவள் அதை சுற்றி ஓரளவு தன்னுடைய நிர்வாணத்தை மறைத்துக் கொண்டாள். அவளை காப்பாற்றினான். ரொம்ப நல்லவன், அவள் ரொம்ப நல்லவள். கொஞ்சம் தூரம் 1.5 கிலோமீட்டர் போய் சைட்ல அவன் ஏரியா வந்த போது ஒரு மரத்தில் கட்டி போட்டு அவளை இறக்கி விட்டு அவன் போய்விட்டான். மாலை நேரம். அரண்மனையில ஒரே அழுகை, கூப்பாடு. திடீரென்று அந்த மாலை நேரத்தில் ஆற்று ஓரத்துக்கு வந்த ஒரு வயதான தாயார், இந்த வாலிப பிள்ளை பிறந்து யாருன்னு கேட்டாங்க. சொன்னா, மகளே நீ யார் அப்படின்னு கேட்டபோது, நான் அப்படி கொட்டாரத்தில் ராஜாவுடைய மகள், எனக்கு இப்படி சம்பவம் நடந்தது, நீச்சல் தெரியாது வந்தேன், ஒருத்தன் காப்பாற்றினான். உடனே மகளை வீட்டுக்கு வாங்கி சொல்லி வீட்டுக்கு கூட்டிட்டு போய் அவளுக்கு மறுபடியும் நல்ல ஒரு வேஷ்டி போல வஸ்திரத்தை கொடுத்து அவளுக்கு நல்ல காஃபி எல்லாம் கொடுத்து உபசரித்தார்கள். தகவல் அங்கே போனது, அரண்மனைக்கு போனது. அழுகை இருந்த இடத்துல கொஞ்சம் சந்தோஷம் வந்தது. தன்னுடைய பரிவாரங்களோடு, தன்னுடைய இராணுவத்தோடு கூட, ரதத்தோடு கூட மகளை கூப்பிட வந்தாள். கட்டு ராஜால, ராணியால, இவளால ஒரு பெரிய ஒரு உணர்வுபூர்வமா இந்த கிராமமே எழுது. காது ஏற வண்டி ரதத்துல ஏற போயிடலாம், பார்க்க ரொம்ப அசிங்கமா இருக்கு அப்படின்னு சொன்னப்போ அவள் சொன்னால், இல்லை, ஒன்று செத்துருப்பேன், இல்லை நான் இன்னைக்கு அவமானமா இருப்பேன், ரெண்டையும் செய்த ஒரு நபர் இருக்கிறான், அவனை கூட்டிட்டு வந்து கனம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. அவங்க சொன்ன, யாருன்னு கேட்டான். அவன் கட்டையா இருப்பான், கருப்பா இருப்பான், அந்த இடத்துக்கு போறதை நான் பார்த்தேன், இந்த குடிசைக்கு போறதை நான் பார்த்தேன் அவள் சொன்னான். அழைத்து வந்த போது, விசாரித்த போது அவன் தான் கனம் பண்ணினான். ராஜா சொன்னார், அவனுக்கு ஒரு வீடு கட்டி கொடுங்கள், அவனை வாழ வைங்கள், அவனுக்கு கிருஷிக்க விவசாயத்துக்கு இடங்களை கொடுங்கள் என்று சொல்வது மக்கள் எல்லாம் கைத்தட்டி ஆர்வரித்தார்கள். ஒரு ஏழை உதவிக்கு வாழ்வு கிடைத்தது என்று ஆர்ப்பரித்தார்கள். ஆனால் அவனுடைய முகத்தில் ஒரு சந்தோஷம் வரவில்லை. ராஜா சொன்னார், அவனை கனம் பண்ணி விட்டேன், போதுமா, நீ வா ரதத்துல போல. இல்லை, நான் எதிர்பார்த்த கனம் முதல்ல, அவளை எனக்கு திருமணம் பண்ணி வைங்கள். ஹல்லேலூயா. ராஜா அதிர்ந்து போனான். பக்கத்து நாட்டு குறுநில மன்னர்கள் உன்னை திருமணம் செய்ய, சுயவரத்தினால் திருமணம் பண்ண காத்திருக்கிறார்கள். வைத்தியம் உனக்கு செய்ய மாட்டேன். தன் தகப்பன் கையை தட்டி விட்டு ஓடி போய் அவனை கட்டி அணைத்துக் கொண்டு ஜனங்கள் மத்தியில சொன்னால், இவன் ரொம்ப நல்லவன். 1, நான் இப்பொழுது அவமானப்படாமல் நிர்வாணத்தை மறைத்தவன். 2, நான் சாக வேண்டிய இடத்துல ஹல்லேலூயா என்னை அவன் ஜீவன் தந்து பாதுகாத்தான். இவன் தான் என் மணவாளன் என்று சொல்லி அவனை திருமணம் பண்ணி கொண்டார். இன்னைக்கு 5-6 தலைமுறைகளாக அந்த குடும்பங்கள் இருக்கிறதாக அந்த பரிசுத்தவான் தன் செய்தியிலே பேர் முதற்கொண்டு பதிவிட்டார்கள். ஒரு நல்ல செய்தி. இயேசு எதற்கு வந்தார் தெரியுமா? நாம் பண்டிகை கொண்டாடுகிறதற்கா? அதுக்கு மாத்திரம் அல்ல, 2 காரியத்தை செய்தார். அக்கிரமத்திலும் பாவத்திலும் மரித்த நம்மை ரட்சிப்பின் வஸ்திரம் தந்து நம்முடைய அவமானத்தை மறைத்தார். தமிழ்ல சொல்லுவாங்க, ஆள் பாதி ஆட பாதி. ஹல்லேலூயா. அதற்காக தான் இயேசு உலகத்தில் வந்தார். நம்மை அழகுள்ளவர்களாய் மாற்றி முடிவிலே அவர் வெறும் பாதகனாய் மட்டும் பிறந்தார்ல, மணவாளனாய் வரப்போகிறார். நீங்கள் நானும் மணவாட்டியாய் மாறப்போகிறோம். ஹல்லேலூயா. முடிவிலே நித்திய ஜீவனை தரப்போகிறார். அதற்காக இயேசு வந்தார். இயேசுவை நம்புங்கள், இயேசுவை ஆராதிங்கள், இயேசுவை விசுவாசிங்கள், இயேசுவை சார்ந்து கொள்ளுங்கள். பாலகனாய் சொல்லி, பாலகனாய் பாடி, பாலகனாய் ஆராதித்து முடித்து விடாதபடி மணவாளனாய் ஏற்றுக்கொண்டு நல்ல வாழ்க்கை வாழுங்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள் யாவருக்கும். இன்றைக்கு இயேசுவின் நற்செய்தி அறிவிங்கள். உங்களை யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இந்த உலகத்தில் இயேசு வாழ்ந்த போது சுகம், சந்தோஷம், சமாதானம் தந்தாரே, ரட்சிப்பை தந்தாரே, அதே தேவன் முடிவிலை பரலோகத்தில் தருவார். வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாமா? பரலோக பிதாவே, பரிசுத்த பிள்ளையாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆண்டவர், இந்த வருஷத்தில் இந்த நாளை காண செய்த கை ஸ்தோத்திரம்.
அல்லேலூயா. ஏசப்பா, கெட்டு போகாமல் நித்திய ஜீவன் கிடைக்கும் என்று சொன்னீரே. நீர்கள் தந்த நித்திய ஜீவனுக்காய் ஸ்தோத்திரம். கெட்டு போகாமல் பாதுகாத்தற்காய் ஸ்தோத்திரம். அந்த நம்பிக்கையோடு வாழ உதவி செய்யும். இன்னும் ஒருவேளை யாராகிலும் இயேசு ஏன் பிறந்தார்னு அறியாமல் இருந்தார், இந்த செய்தியை பார்க்கும்போது கிறிஸ்து பிறந்த நோக்கத்தை புரிந்து கொள்ள உதவி செய்யும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். நாளை உங்களை சந்திக்கிறேன். அதோடு ஆண்டு கிருபை உங்களை தாங்குவதாக. God bless you. Have a nice day.